அப்புறம் லடாக் பாருங்க, சைனா எல்லையோட ஒட்டி இருக்கிற ஒரு யூனிட் டெரிட்டரி. இந்த இடத்துல எதுவுமே சென்சிட்டிவ் மேட்டர், கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும்னு எப்போதுமே காசு இருக்கு. இதுல காங்கிரஸோட ஒரு கவுன்சிலர், அவரோட சில புகைப்படங்கள்லாம் வந்திருக்கு. அவர் தான் இதை வன்முறையை தூண்டி விட்டாரு. சோனாங் வாங்சுக் இப்ப என்ன சொல்றாரு, இல்ல நான் அப்படி சொல்லி நடக்கல, காங்கிரஸ் இங்க ஒண்ணுமே கிடையாது, இதுல காங்கிரஸ் ஈடுபாடு இல்ல. இதுல என்ன கனெக்ட் பண்ணி பேசுறாங்கன்னா, ராகுல் காந்தி தொடர்ந்து இது மாதிரி குரல் கொடுத்துட்டு இருக்காரு. தேர்தல் மூலமாக பிரதமர் மோடியை நம்மளால வீழ்த்த முடியாது, ஆனால் போராட்டத்துக்கு வழி செய்வோம். இது புது ஃபார்முலா இல்லைங்க. கடந்த 10 ஆண்டு காலமும் காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகள், அப்புறம் இந்த மோயிஸ்ட் குரூப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. ஷாஹின்பாக்ல ஒரு போராட்டம், அந்த மாதிரி இல்ல விவசாயிகள் போராட்டம். என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, எலெக்ஷன் நம்மளால முடிய மாட்டேங்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கலப்பலாமான்னு காங்கிரஸ் பல திட்டம் போட்டுட்டு இருக்கு. ஆனா அந்த திட்டங்கள்லாம் செயல்பட மாட்டேங்கிறது. காரணம் என்னன்னா, மக்கள் அவ்வளவு ஒத்துழைக்கிறது அந்த மாதிரி நம்புறது இல்லை. ஒரு கலாட்டா ஒரு கலவரம், அதுல யாருக்குமே லாபம் கிடையாது. ஆனால் லடாக்ல நடந்தது பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி முயற்சிகள் பல இடங்களில் துவக்கப்படும்னு உளவுத்துறை சொல்லிட்டே இருக்காங்க. அது லடாக் நான் சொன்னது போல சைனா எல்லையில் இருக்கிற ஒரு பகுதி. இந்த சோனாம் வாங்சுக் ஏன் இப்படி செஞ்சாரு? இல்ல இவர் எது ஒரு போராட்டம் ஆரம்பிச்சு அவர் கைவிட்டு போயிடுச்சா? தொழிலதிபர்கள் நடத்தும், அது பிரபல தொழிலதிபர்கள், அவர்கள் நடத்தும் சில ஆர்கனைசேஷன்ஸ் மூலமாக ஃப்ரீ எலெக்ஷன்ஸ், இன்டர்நேஷனல் மூவ்மெண்ட் ஃபார் டெமோக்ரஸி, இந்த மாதிரி பேரெல்லாம் இருக்கும். அந்த இதெல்லாம் அதில் அந்த மாதிரி சில பேரை ராகுல் காந்தியும் வெளிநாடு போகும்பொழுது சந்திச்சுட்டு வர்றாரு. ஏன்னா ஐடியாஸ் கொடுங்க, எப்படி நான் மோடி அரசு கவுக்குது, இந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் வாங்கிட்டு வரான்னு குற்றச்சாட்டு தொடர்ந்து பாஜக தரப்புலேருந்து வைக்கப்பட்டது. அதாவது போன தேர்தலுக்கு முன்னே இதெல்லாம் தயார் பண்ணி பார்த்தாங்க, ஆனால் அது ஒன்றும் சக்சஸ் ஆகலை. ரியல் ஒன் உறவுகள், நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி சேகரையர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சிவா சார். வணக்கம். இப்போ லடாக்ல மாநில அந்தஸ்து கோரி நடைபெற்ற போராட்டம் வன்முறையாக மாறி இருக்கிறது. பாஜக அலுவலகம் மீது கூட தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த போராட்டக்காரர்களுக்கும் பாஜகவினருக்கும் இடையில மோதலே நடந்திருக்கிறது. அங்க என்ன நடந்தது, இதனுடைய பின்னணி என்ன சார், கொஞ்சம் பிரீஃபா சொல்லுங்க சார். இல்லைங்க, லடாக் பாருங்க, அங்க அது ஒரு யூனியன் டெரிட்டரிங்க. அவங்க தொடர்ந்து சில கோரிக்கைகள் வச்சுட்டே இருக்காங்க. இதுக்கு ஒரு மாநில அந்தஸ்து கொடுங்க, இதுக்கு ஒரு சட்டசபை கொடுங்க, இதை தவிர்த்து இந்த லடாக் இதை ஷெட்யூல் இதில் போட்டுருங்க. அதாவது இவங்க ஷெட்யூல் ட்ரைப்ஸ் மாதிரி இது ஃபெசிலிட்டிஸ் கொடுங்க. பல கோரிக்கைகள் இருக்குது. லடாக்ல 370 எடுத்த பிறகு லடாக் யூடி ஆயிடுச்சு, ஜம்மு காஷ்மீரும் தனி யூடி ஆயிடுச்சு. இப்ப ஜம்மு காஷ்மீருக்கு மாநில முழு உரிமை தரவதை பத்தியும் ஒரு நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல அவசரமாக லடாக்குக்கு தனியா தர முடியாத ஒரு நிலைமையில இருக்குது மத்திய அரசு. ஆனா லடாக் வளர்ச்சி திட்டங்கள் அது மட்டும் செயல்பட்டு இருக்கு. சோனாம் வாங்சுங்கிறவரு ரொம்ப நல்ல பேர் எடுத்தவர், அவர் நல்ல என்ஜிஓ, நல்ல வேலை பண்றவர். ஆனா சமீப காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு அரசியல்ல இது வந்துருச்சு. இதை தொடர்ந்து அவர் இது பண்ணிட்டே இருந்தாரு. எல்லாம் ஆச்சரியமா என்ன இருக்குன்னா, இப்ப செப்டம்பர் 26 கூட பேச்சுவார்த்தைகள் இருக்குது. இதுக்கு 20ஆம் தேதி பேச்சுவார்த்தை இருக்குது. அக்டோபர் 6ஆம் தேதி டேட் கொடுத்துருக்கு. தொடர்ந்து உள்துறை அமைச்சகமும் இவரோட பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா சில பிரச்சனைகள் இருக்கு, ஏன்னா ஓவர் ரெடி பண்ண முடியாது. ஆனா இந்த நேரத்துல இவர் என்ன பிளான்ல ஆப்ரேட் பண்றாருன்னு தெரியாம இவர் மேலே ஒரு சந்தேகத்தை கிளப்பிடுச்சு. ஏன்னா இவர் தொடர்ந்து இப்ப பேசின போது நேபாளில் நடந்த மாதிரி, பங்களாதேஷ்ல நடந்த மாதிரி, இலங்கையில் நடந்த மாதிரி நம்ம இளைஞர்கள்லாம் இது வரணும், ஒரு போராட்ட மூடியே இவர் கிளம்பியிருக்காருன்னு புரியல. அப்புறம் லடாக் பாருங்க, சைனா எல்லையோட ஒட்டி இருக்கிற ஒரு யூனிட் டெரிட்டரி. அது இந்த இடத்துல எதுவுமே சென்சிட்டிவ் மேட்டர், கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும்னு எப்போதுமே காசு இருக்குது. இதுல காங்கிரஸோட ஒரு கவுன்சிலர், அவரோட சில புகைப்படங்கள்லாம் வந்திருக்கு. அவர் தான் இதை வன்முறையை தூண்டி விட்டாரு அப்படின்னு சொல்லி. ஆனா அதே நேரத்தில் அவர் சொல்றாரு, நாங்க இல்லவே இல்லை அப்படிங்கிறாரு அந்த கவுன்சிலர், லடாக் கவுன்சில். ஸோ இதுல இது இப்ப என்ன ஆயிடுச்சு பாருங்கன்னா, இவர் நடத்துற என்ஜிஓக்கு வெளியில இருந்தெல்லாம் பணம் வருது. இவர் நல்லா செயல்பட்டு இருந்தவர் ஏன் இப்படி
வளர்ச்சி திட்டங்களே பார்த்துருந்தது, ஏன் அரசியலுக்கு இந்த பக்கம் திரும்பி இருக்காரு? மக்களுக்கு மத்தியில் ஏதாவது அப்படி பிரச்சனை இருக்குதா, இந்த குறைபாடுகள் இருக்குதா, இல்ல அரசியல் காரணத்தில் கலப்பப்பட்டிருக்கான்னு ஒரு பெரிய கேள்விக்குறி எழுப்பியிருக்கு. அதனால்தான் நேற்று இரவு எஃப்சிஆர்ஏ கிளியரன்ஸ் இருக்கு பாருங்க, இவருக்கு சர்டிபிகேட் எஃப்சிஆர்ஏ, அதாவது வெளிநாட்டிலிருந்து ஃபண்ட்ஸ் வாங்கக்கூடிய ஒரு இது இருக்கு பாருங்க, லைசன்ஸ், அது ரத்து செய்யப்பட்டிருக்கு. அண்ட் சோனாங் மங்சுக் இப்ப என்ன சொல்றாரு, இல்ல நான் அப்படி சொல்லி நடக்கல, காங்கிரஸ்க்கு இங்க ஒண்ணுமே கிடையாது, இதுல காங்கிரஸ் ஈடுபாடு இல்லை. இதுல என்ன கனெக்ட் பண்ணி பேசுறாங்கன்னா, ராகுல் காந்தி தொடர்ந்து இது மாதிரி குரல் கொடுத்துட்டு இருக்காரு. இளைஞர்கள், அதாவது என்ன 18 வயதிலிருந்து 25 வயசுக்குள்ள அவர்களை ஜெனரேஷன் ஜெட் இல்ல ஜென்சிபாங்க, அவங்கள பத்தியே ராகுல் காந்தி பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு கலவரம் இங்கேயும் வரணும், இங்க மாதிரி இங்கேயும் இது ஒரு ஆகணும், அப்படி ஆச்சுன்னா புரட்சி ஏற்படும். அதாவது தேர்தல் மூலமாக பிரதமர் மோடியை நம்மளால் வீழ்த்த முடியாது, ஆனால் போராட்டத்துக்கு வழி செய்வோம். இது புது ஃபார்முலா இல்லைங்க. கடந்த 10 ஆண்டு காலமும் காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகள், அப்புறம் இந்த மோயிஸ்ட் குரூப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. அதாவது காலேஜில், யூனிவர்சிட்டியில மாணவர்கள் ஒரு போராட்டம் மக்கள் போராட்டமாகி, அந்த சிஏஏ வந்த போது நடந்தது பாருங்க தில்லியில, ஷான்பாக்ல ஒரு போராட்டம், அந்த மாதிரி இல்ல விவசாயிகள் போராட்டம். என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, எலெக்ஷன் நம்மளால முடிய மாட்டேங்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கலப்பலாமான்னு காங்கிரஸ் பல திட்டம் போட்டுட்டு இருக்கு. ஆனா அந்த திட்டங்கள்லாம் செயல்பட மாட்டேங்கிறது. காரணம் என்னன்னா, மக்கள் அவ்வளவு ஒத்துழைக்க அந்த மாதிரி நம்புறது இல்லை. பல பிரச்சனைகள் இருக்குது, தொடர்ந்து பிரச்சனைகள் இருக்க போகுது. அதே நேரத்தில் இந்த நாட்டில் இப்ப இருக்கிற நிலைமை இருக்கு பாருங்க, அரசியல் நிலைமை, பிரதமர் மோடி தலைமையில் இந்த அரசு செயல்பட்டு இருக்கு. இதை மாற்றி இதை வீழ்த்தி வேற என்ன கன்ஃபியூஷன் வரக்கூடாது. ஒரு கலாட்டா ஒரு கலவரம், அதுல யாருக்குமே லாபம் கிடையாது. ஆனால் லடாக்ல நடந்தது பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி முயற்சிகள் பல இடங்களில் துவக்கப்படும்னு உளவுத்துறை சொல்லிட்டே இருக்காங்க. அது லடாக் நான் சொன்னது போல சைனா எல்லையில் இருக்கிற ஒரு பகுதி. இந்த சோனம் வக்சுக் ஏன் இப்படி செஞ்சாரு, இல்ல இவர் எது ஒரு போராட்டம் ஆரம்பிச்சு அவர் கைவிட்டு போயிடுச்சா, இந்த கேள்விகள்லாம் வந்துட்டு சார். இப்போ சோனம் வங்சுக் அவருடைய கல்வி அறக்கட்டளைக்கு வெளிநாட்டுகள்ல இருந்து பெரிய அளவில் நிதி வந்திருக்கிறது. இந்த அடிப்படையில் தான் அதுக்கான உரிமம் ரத்து செய்யப்பட்டிருக்கு, வெளிநாட்டு நிதிகளை பெறுவதற்கான உரிமம் ரத்து செய்யப்பட்டிருக்கு. அப்போ வெளிநாட்டு சக்திகளுடைய கை இந்த கலவரத்துல, வன்முறையில இருக்கிறதா சார் அப்படின்னு ஒரு பெரிய சந்தேகம் கட்டாயமா இருக்குது. காரணம் என்னன்னா, நீங்க ஜார்ஜ் சோரோஸ்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அமெரிக்காவோட பெரிய தொழிலதிபர். அவர் தனக்கு பல ஆர்கனைசேஷன்ஸ் வச்சிருக்காரு. அந்த ஆர்கனைசேஷன் மூலமா ஃபண்ட் வெளியில போறது. ஒரு காலகட்டத்தில் அமெரிக்காவோட உளவுத்துறை பாருங்க, சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி இருக்கு, சிஐஏ. அந்த சிஐஏ பல இடத்துக்கு பணம் எல்லாம் முன்ன அனுப்புவாங்க. ஒரு காலகட்டத்தில் திமுக மீது கூட அந்த குற்றச்சாட்டு இருந்தது. அதாவது சிஐஏ இவங்களெல்லாம் ஹெல்ப் பண்றாங்க, சிஐஏயோட ஹேண்ட் இருக்குது அப்படிலாம் ஒரு டயத்துல ஒரு இது இருந்தது. அது இந்திரா காந்தி பலமுறை சொல்லியிருக்காங்க. சிஐஏ இந்த மாதிரி மத்திய அரசுக்கு எதிர்த்து இருக்கிற சக்திகள். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் டிஎம்கே மத்திய அரசு எதிர்த்தது, ஒரு காலகட்டத்தில் காங்கிரஸுக்கு எதிர்த்து இருந்தது, இந்திரா காந்திக்கு எதிர்த்து இருந்தது. அப்போ இந்திரா காந்தியே ஒரு சஸ்பெக்ட், அவங்களுக்கு ஒரு சந்தேகம் என்ன இருந்துச்சுன்னா, அமெரிக்கன் ஏஜென்சிஸ் இதெல்லாம் தூண்டி விடுறாங்க அப்படின்னு ஒரு சிஐஏ, பெரும்பாலும் சிஐஏ சொல்லுவாங்க. அது எவ்வளவு உண்மை நமக்கு தெரியாது, அந்த காலகட்டத்தில் யார் பணம் வாங்கினாங்க, எதுக்கு வாங்கினாங்கன்னு. அதே மாதிரி தான் பாருங்க, ரஷ்யாவோட ஏஜென்ட் கேஜிபி, அவன் அந்த காலத்தில் நான் சொல்வது கம்யூனிஸ்ட் இருந்த பொழுது, அதாவது சோவியத் யூனியன் இருந்த பொழுது, கேஜிபி ரஷ்யன் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் பல பணங்கள் கொடுப்பாங்க. நம்ம இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளும் வாங்கியிருக்காங்க, அதை கம்யூனிஸ்ட் தலைவர்கள் கூட ஒத்துன்னு இருக்காங்க, நாங்கள் வாங்கிட்டோம். ஸோ கேஜிபி சிஐஏ அந்த காலத்தில் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எந்த நாடும் நேரம் முன் வர மாட்டேங்குது. தொழிலதிபர்கள் நடத்தும், அது பிரபல தொழிலதிபர்கள் அவர்கள் நடத்தும் சில ஆர்கனைசேஷன்ஸ் மூலமாக ஃப்ரீ எலெக்ஷன்ஸ், இன்டர்நேஷனல் மூவ்மெண்ட் ஃபார் டெமோக்ரஸி, இந்த மாதிரி பேரெல்லாம் இருக்கும். அது அந்த இதெல்லாம் அதில் அந்த மாதிரி சில பேர் ராகுல் காந்தியும் வெளிநாடு போகும்பொழுது சந்திச்சுட்டு வர்றாரு. ஏன்னா ஐடியாஸ் கொடுங்க, எப்படி நான் மோடி அரசை கவுக்குது, இந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் வாங்கிட்டு வரான்னு குற்றச்சாட்டு தொடர்ந்து பாஜக தரப்புலேருந்து வைக்கப்பட்டிருக்கு. அதாவது போன தேர்தலுக்கு முன்பே இதெல்லாம் தயார் பண்ணி பார்த்தாங்க, ஆனால் அது ஒன்றும் சக்சஸ் ஆகல. இப்போ இந்த மாதிரி பார்டர் ஏரியாஸில் நடக்கிறது பாருங்க, இது ஒரு பெரிய சந்தேகம் வருது. ஏன்னா லடாக் சாதாரண ஒரு இடம் இல்லை, இவ்வளவு. அப்புறம் பொதுவாக அந்த மக்கள்லாம் ரொம்ப சாந்த சுரூபங்க,
லடாக் மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் பௌத்த தர்மத்தை சேர்ந்தவங்க, ரொம்ப அமைதியா எப்போதும் காப்பாங்க. அந்த மாதிரி இடத்துல இவ்வளவு கொந்தளிப்புக்கு என்ன காரணம்? அங்க வேலை வாய்ப்பு பிரச்சனைகள் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அதே நேரத்துல லடாக்கை வந்து பாத்தீங்கன்னா சுற்றுள்ள பயணிகளுக்கு ஒரு பெரிய இடமா கவர்மெண்ட் ஆஃப் லடாக்கும் சரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் ப்ரொஜெக்ட் பண்றாங்க. லடாக் வரும்படி வருவதே இந்த சுற்றுப்பயணிகளால, டூரிஸ்ட். சரி, இத மாதிரி வன்முறை வந்துன்னா அது அஃபெக்ட் ஆயிடும். எப்படி காஷ்மீர்ல பாருங்க, பஹல்காம் சம்பவம் நடந்த பிறகு காஷ்மீர் டூரிசம், இப்போ டூரிஸ்ட் குறைஞ்சு போயிட்டாங்க. போறாங்க ஆனா பயந்துட்டே போறாங்க, என்ன ஆயிடுமோ என்ன ஆயிடுமோ. அந்த மாதிரி இந்த வன்முறை பார்த்தீங்கன்னா இது ஏதோ அங்க இருக்கிற லடாக்கோட சுற்றுப்பயணிகள் வருவதை தடுப்பதற்காகவா, வேற ஏதோட உள்நோக்கத்தில் சில சக்திகள் அங்கே செயல்படுகிறதா, இந்த கேள்விகள்லாம் வந்திருக்கு. சார், இந்த சம்பவத்துக்கு முழுக்க முழுக்க காரணம் பாஜக தான் அப்படிங்கிற குற்றச்சாட்டை காங்கிரசும் கம்யூனிஸ்டுகளும் முன்வைக்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா சோனம் வங்சுக்கை பொறுத்த வரைக்கும் பாஜக இன்னை பலிகடா ஆக்க பார்க்கிறது, கைது செய்யக்கூடிய முயற்சிகளில் ஈடுபடுகிறது. அப்படி ஈடுபட்டால் நிலைமை இதைவிட பெரிய அளவுக்கு மோசமாகும் அப்படிங்கிற எச்சரிக்கையை முன் வச்சிருக்காங்க. இதை எப்படி சார் புரிந்து கொள்வது? இங்க எதிர்கட்சிகள் இப்ப அவங்க காங்கிரஸ் பேரை வருது, காங்கிரஸோட ஒரு தலைவர் அதுல பின்னாடி இருந்தாருன்னு. இப்ப காங்கிரஸோட அந்த இடத்துல என்ன இது, அந்த காங்கிரஸ் அந்த தலைவர் யார், ஏன் இப்படி செயல்படுகிறார், அப்படி என்ன மக்கள் மத்தியில் அவ்வளவு கோபம் இருந்துச்சா, அப்படி என்ன ஒரு எரிபொருள் மாதிரி அப்படி விழுந்துச்சு, ஏன் எரிமலை மாதிரி ஏன் ஆயிடுச்சு, இதுக்கு காரணம் என்ன, இதெல்லாம் இப்ப இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. ஆனா எதிர்கட்சிகள் இப்ப ஜம்மு காஷ்மீர் முதல்வரும் சொல்றாரு, அப்துல்லா சொல்றாரு, இல்ல இதை நீங்க அவங்க பேச்செல்லாம் முன்னாடியே கேட்டிருக்கணும். பாருங்க, சம்பவம் இப்படி ஆயிடுச்சு. ஆனா அந்த அந்த யார் போனாங்க, யாரு பாஜக அலுவலகத்துக்கு தீ வச்சாங்க, வண்டிகள் எல்லாம் கொளுத்து இருந்தாங்க, யார் இவங்க, அப்படி என்ன இது செஞ்ச பிறகு என்ன லாபம் அடைய போறாங்க? இல்ல மத்திய அரசு ஜம்மு காஷ்மீர், இல்ல ஜம்மு காஷ்மீர் லடாக் எல்லாம் ஒரே பகுதி தான், தனியா அதாவது தனியா இப்ப பண்ணியிருக்காங்க. அதே எப்ப பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்ப பேச்சுவார்த்தை நடக்காம இருந்த நிலைமைனா புரியும். சரி, யாருமே பேசல, யாருமே அவங்கள என்கேஜ் பண்ணல, டைலாக்கே இல்லை, அந்த பேச்சுவார்த்தைகள் இல்லாத ஒரு சூழ்நிலையில நம்ம இதை புரிஞ்சுக்க முடியும். எப்ப பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது, அடுத்தடுத்த கட்டத்துக்கான தேதிகளும் ஒதுக்கிடப்பட்டிருக்கு, அப்படி இருக்கும் பொழுது இது சம்பவம் ஏன் நடந்தது, சோனம் வாங்சுக் என்ன அஜெண்டால போறாரு, ஏன்னா அவர் வெளியே அரசியல் சொல்ல மாட்டேங்கிறாரு கேட்டா. ஏன்னா அவருக்கு அங்க ஒரு நல்ல பேரு, நல்ல, அதாவது சோனம் வாங்சுக்கு பல நல்ல திட்டங்கள் அங்க செயல்படுத்தியிருக்காரு. ஏன்னா அவர் மேலதான் த்ரீ இடியட்ஸ்னு ஒரு பில்மே எடுத்தார் ஆமீர் கான். எப்படி இளைஞர்கள் தன் மனதில் உள்ள ஒரு பெரிய இதை வச்சுட்டு ஃபாலோ பண்ணுங்கிறது அந்த படமே த்ரீ இடியட்ஸ். த்ரீ இடியட்ஸ்ங்கிற ஹிந்தி படம் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் ஆச்சு, நல்ல வசூலாச்சு அந்த படத்துக்கு. அந்த பட கதையிலேயே முக்கியமா இருக்கும் சோனம் வாங்சுக். அவர் எப்படி படித்துட்டு வந்தாரு, ஆனா படிப்பை வந்து எப்படி நம்ம மக்களுக்கு அதை எப்படி நலனுக்காக வேலை செய்யணும் அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டு, அவர் ஒரு ரோல் மாடல். அப்படி இருக்கும் பொழுது இவர் ஏன் இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு போராட்டம் நடத்தி வந்துட்டு இருக்காரு? ஏன்னா சில கோரிக்கைகள்லாம் நியாயமான கோரிக்கைகள், ஆனா அதை எப்படி செயல்படுத்த வேண்டும், எப்போது செயல்படுத்த வேண்டும், அதை செயல்படுத்துவதற்கான நிதி ஒதுக்கீடு எவ்வளவு இருக்க வேண்டும், இது மத்திய அரசு எடுக்க வேண்டிய முடிவு. இதை வந்து உடனடியாக சரி நீங்க சொல்றீங்க பண்ண முடியாது. அதாவது ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து திருப்பி கிடைக்கிற நேரத்தில் இது லடாக்கு கிடைக்கிறதுக்கான முடிவுகள் எடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டு கொண்டிருந்தது. பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.